என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். களத்தப்பம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நான் ஒரே ஒரு பொருள் சேர்த்து செஞ்சுருக்கிறேங்க. அது என்ன பொருள்னா, எல்லாரும் செய்கிற மாதிரி நான் செய்யலை. அது கூட எள்ளு போட்டிருக்கிறேங்க, கருப்பு எள்ளு போட்டிருக்கிறேன், செஞ்சுருக்கேங்க. சரி, இன்றைக்கும் அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு பண்ணுறேங்க. இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேங்க. நீங்கள் கடையில் மாவு பச்சரிசின்னு கேட்டாலும் சரி, அல்லது ரேஷன் கடை அரிசி இருந்தாலும் சரி, அதையும் போடுங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இது குறைஞ்சபட்சம் இது 3 மணி நேரம் ஊறணுங்க. ஏன்னா அப்போ தான் அப்பம் நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இது நல்லா ஒரு தடவை நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு 2-3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. இது நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறட்டுங்க. அவங்க பச்சரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு அப்பத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா. இப்போ நான் இந்த டம்ளரில் ஒரு 150 கிராம் இருக்குங்க. இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு இருத்து வச்சுருக்கிறேன் அரிசி. தேங்காய் துருவல் ஒரு கப்பு, இந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு வச்சுருக்கிறேங்க. அப்புறம் தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக. அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன், ஏலக்காய் ஒரு 2, அப்புறம் கருப்பு எள்ளு வறுத்து வச்சுருக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு, சோடாப்பு, அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவாங்களே, இட்லிக்கு போடுறோம் இல்லைங்க, அந்த சோடாப்பு ஒரு 2 பிஞ்சு வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம மிக்சி ஜாரில் அரிசி, துருவன தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது துருவன தேங்காய், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், 2 ஏலக்காய்ங்க, அரிசிக்கு தகுந்த ஏலக்காய். இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வடித்த சாதம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இவ்வளோ சாதம் தேவையில்லை, கொஞ்சமாக இந்த அரிசிக்கு தகுந்த சாதம் கொஞ்சமாக இருந்தால் போதும். இதை போட்டு எல்லாம் ஒன்றாவே போட்டு அரைக்கலாங்க. ஆனால் இது ஒன்றா போட்டு அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இந்த அளவு இருக்கணுங்க. இன்னும் பாவு ஊற்றுவோம். நம்ம இந்த திக்னஸ் இருந்தால் பாவு ஊற்றணும், இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்ம தோசை மாவு ஊற்றுறதோடவே லூஸாக ஊற்றிக்கலாங்க. இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம இது பாவெல்லாம் தேவையில்லை, நமக்கு ஓரளவுக்கு இதாக இருந்தாலே வெல்லம் கரைஞ்சாலே போதும், எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம எந்த அரிசி, நம்ம டம்ளரோ குண்டாவோ எதில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதில் 1 டம்ளர் மட்டும் வெல்லம் இருந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு 4 டம்ளர் சேர்த்து போட்டிக்கலாம், அவ்வளோதான் போதும். இதுக்கு ரொம்பவும் இனிப்பாக இருந்தாலும் இது நல்லா இருக்காது. இது ஓரளவுக்கு இனிப்பு கலந்ததா, தேங்காயோட சுவை, இனிப்பு சுவை எல்லாம் இருந்தால் தான். நம்ம தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அந்தளவு வெல்லம் போட்டால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சுங்க. இதை நம்ம வடித்து ஊற்றிக்கலாம். இதை நம்ம ஒரேடியே ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். இது இந்த பாகு நம்ம இந்த வெள்ளை கரைசலை நம்ம ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றிடாதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் சூடாக இருக்கும்போதே ஊற்றிடுங்க. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. நல்லா ரொம்பவும் தண்ணி இல்லை, நம்ம தோசைக்கு ஊற்றுற மாவோட கொஞ்சம் இலக்கமாக, அவ்வளோதாங்க. இதை அப்படி ஊற்றணும், அப்படியே ஊற்றணும், அந்த மாதிரி. இப்போ இது கூட நான் ஒரு 2 பிஞ்சு உப்பு, 2 பிஞ்சு சோடா உப்பு, அதாவது இட்லி சோடா எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா எப்போவுமே நமக்கு உப்பு, எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு போடணும், அப்போ தான் அது அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுமாரி ஒரு ஆப்பசட்டி எடுத்துக்கோங்க. இது களத்தப்பம் அப்படிங்கிறதுனால நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் ஊற்றி கூட நம்ம தேங்காயை வறுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க.
நல்லா இந்த தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வறுத்துக்கலாங்க. ஏன்னா இந்த அப்பத்து மேலே இந்த தேங்காய் போடுவோம், அதுக்காக. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுங்க, தேங்காயோட கலரு. நம்ம நல்லா வறுபட்டுச்சு, எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் எடுத்துட்டு அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுங்க. இப்போ நம்ம இதுலேயே நம்ம மாவு ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெயிலேயே அப்படியே மாவு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்து இல்லைங்களா, இந்த தேங்காயை அப்படியே கொஞ்சமாக தூவிக்கலாங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா எள்ளு, கருப்பு எள்ளு, இது போட்டால் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க, அதிகமாக தேவையில்லை, 2 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, சூப்பராக வந்துச்சு. திருப்பி போட தேவையில்லை. பாருங்கள், நல்லா வெந்துச்சு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், திருப்ப தேவையில்லை. இந்த ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ இதுதான் நல்லா வெந்ததுக்கான அர்த்தம், வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இனி நம்ம அதை எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், அழகா. அப்படியே அடுத்தது நம்ம ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு டைம் ஊற்றும் போதும் ஒரு ஸ்பூன் வேண்டியது இல்லைங்க, ஒரு அரை ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னாவே போதும். தேங்காய் எண்ணெயே ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டில் 2 கரண்டி ஊற்றுங்க. உங்களுடைய ஆப்போசிட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக ஊற்றினாலும் நல்லா இருக்காது, எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்காது. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். அடுப்பு வந்து நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துட்டோம். நம்ம இந்த அப்பத்தில் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே தேங்காய், எள், வெல்லம், இதெல்லாமே நமக்கு அரிசி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நமக்கு களத்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்களா, உள்ளே பாருங்கள் அப்படியே கூடு மாதிரி இருக்குது பாருங்கள். செம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. கூடு மாதிரி உள்ள அவ்வளோ கூடாக இருக்குது பாருங்கள். இது கூட நான் எள்ளு போட்டு செஞ்சுருக்கிறேங்க. அந்த எள்ளு வந்து நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஊறுற எவ்வளோ நமக்கு டைமு, ஒரு 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் ஊறணும். அப்புறம் அரைக்கிற பக்குவம் எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்க. ரொம்பவும் நல்லா மைய அரைக்கக்கூடாதுங்க. அதாவது ஒரு 90% அரிசி அரைக்கணும். அரிசி வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாதத்தை போட்டு அரைக்கணும். அது அரிசி கூடவே சாதத்தையும் போட்டு அரைச்சோம்னா அது ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆயிருங்க. அதுக்காக தான் இப்படி அரைக்கணும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.